ஒரு கிணத்துல தவளை ஒன்று இருந்துச்சு. அந்த கிணறு மட்டும்தான் அதுக்கு உலகமாக இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு குருவி ஒன்று அந்த கிணத்தோட சுவரில் உட்காந்துச்சு. அதை பார்த்து அந்த தவளைக்கு ரொம்பவே விசித்திரமாக இருந்துச்சு. உடனே அந்த தவளை அந்த பறவையை பார்த்து, ஏய், இங்க பாரு, இங்க பாரு, கீழே பாரு. ஏய் தவளை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? நீ எங்கிருந்து வந்திருக்க? உன்னை பார்க்க புதுசா இருக்கே. என்னோட உலகத்துக்கு உன்னை வரவேற்கிற. என்ன இத உலகம்னு சொல்றியா? பாரு, உலகம் அழகான உலகம். இது வெறும் கிணறு. இந்த கிணற விட்டு வெளியே வந்து பாரு. உலகம் எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியும். நீ சொல்றது உண்மையா? இதை விட பெரிய உலகம் வெளியே இருக்கா? ஆமா. அப்படின்னா என்ன கூட்டிட்டு போய் பாடுறியா? சரி வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். குருவி சொன்னதை கேட்டு அந்த தவளை கிணற விட்டு வெளியே வந்துச்சு. எவ்வளோ அழகா இருக்கு. பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குல்ல? வா, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வெளியே வந்த அந்த தவளைய ஒரு அழகான குளத்துக்கு அழைச்சிட்டு போச்சு. ரொம்பவே அழகா இருக்கு இந்த குளம். நான் இருந்த இடத்தை விட ரொம்ப பெருசாயிருக்கு. இந்த குளத்திலேயே நாம தான் அழகு. இல்ல இல்ல, இந்த குளத்துக்கு அழகே நாம இந்த குளத்துல இருக்கிறதுனால தான். என்ன, அங்க யாரோ பேசுற சத்தம் கேக்குதே. வா, யாருன்னு பார்க்கலாம். சரி, இந்த குளத்துல இறங்கி சந்தோஷமாயிரு. சரியா? நான் போறேன். ஏய், யார் நீ? புதுசா இருக்க. இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. என் பேரு அழத. பக்கத்துல இருந்த கிணத்துல இருந்து வரேன். நான் இந்த குளத்துக்கு வரலாமா? இது எங்களோட குளம். உன்னை நாங்க இந்த குளத்துக்கு அனுமதிக்க மாட்டோம். நீ பார்க்க ரொம்ப அழுக்கா இருக்க. எங்கள மாதிரி அழகா இருக்கிற மீன்கள் மட்டும்தான் இந்த குளத்துல இருக்க முடியும். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. மீன்கள் பேசினதை கேட்ட அந்த தவளை ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு பாறை மேலே போய் உக்காந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல 2 பேரு நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த குளத்துல பெரிய மீன்கள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாரு, அந்த துள்ளி முதிச்சிட்டு இருக்குன்னு. அப்படின்னா நாளைக்கு காலையில இந்த குளத்துல இருக்கிற பெரிய மீனை பிடிக்க வேண்டியதுதான். அதை கேட்ட அந்த தவளை உடனே அந்த மீன்களுக்கு சொல்லணும்னு ஓடி போய் அந்த குளத்துக்கிட்ட நின்னுச்சு. மீன்களே, மீன்களே, எங்க இருக்கீங்க? ஏய் தவளை, என்ன திரும்ப வந்திருக்க? நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல இங்க வரக்கூடாதுன்னு. மீன் பிடிக்கிறவங்க 2 பேரு நாளைக்கு காலையில தூண்டில் போடணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நாளைக்கு மட்டும் நீங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்குவோங்க. நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். எங்களை யாரும் பிடிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் இங்க யாரும் வந்து பிடிச்சனும் இல்ல. எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ சொல்றத நாங்க நம்ப மாட்டோம். நாளைக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா நீ இந்த குளத்து பக்கமே வரக்கூடாது. சரியா? அதுக்கு ஒத்துக்கணும். சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புச்சு. அடுத்த நாள் காலையில மீன் பிடிக்கிறவங்க 2 பேர் வந்தாங்க. அதை பார்த்த உடனே அந்த தவளை மீன்கள் கிட்ட போய் சொல்லுச்சு. மீன்களும் அதை கேட்டு போய் ஒளிஞ்சுக்கிச்சுங்க. தூண்டில போட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் மீன் கிடைக்காததுனால அந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தவளை தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த மீன்கள் கிட்ட சொல்லுச்சு. அந்த மீன் பிடிக்கிறவங்க போயிட்டாங்க. எங்களை மன்னிச்சிடு தவளை. நீ மட்டும் எங்களுக்கு முன்னாடியே சொல்லலன்னா இந்நேரம் அந்த மீன் பிடிக்கிறவங்க எங்களை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. உன்கிட்ட நாங்க ரொம்பவே கடுமையா நடந்துபிட்டோம். எங்களை மன்னிச்சிடு. நீயும் இதுக்கப்புறம் இந்த குளத்துக்குள்ள வரலாம். அது மட்டும் இல்ல, நீ எங்களோட நண்பனும் கூட. அதுக்கப்புறம் தவளையும் அந்த 2 மீன்களும் சந்தோஷமா அந்த குளத்துல வாழ்ந்தாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.